ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். எனக்கு நேரமே நல்லா இல்ல, நல்ல நேரமே இல்ல அப்படின்னு சொல்றவங்க கூட ஒரு முறை இத செஞ்சு பாருங்க. கடவுளோட அருளால 100% அடுத்த நொடியே உங்களுக்கு நல்ல நேரம் வந்துரும். ஒரு முறை இத கேட்டாலோ, இல்ல ஒரு முறை இத வந்து கடவுள் மேல நம்பிக்கை வச்சு செஞ்சாலோ, உடனே 100% உங்களுக்கு கைமேல் பான் தரும். எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடுகள் கூடிய, தாந்திரீக பரிகாரங்கள் கூடிய ஒரு முறைய தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். எப்பவுமே நான் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லுவேன். ஒரு மந்திரம் சொல்லுவேன். இல்ல ஒரு வழிபாடு சொல்லுவேன். அது மாரி தான் இப்பவும் சொல்லப் போறேன். கொஞ்சம் பெரிய பதிவா இருக்கும். நெறைய பேருக்கு வருத்தம் என்னன்னா, "இவ்வளோ பெரிய பதிவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து நான் வேணும்ன்ட்டு செய்யறதில்ல. ஏன் அப்டின்னா, ஒரு 2 விஷயத்த நான் இங்க சொல்லிர்றேன். 1 நான் வந்து 4 நிமிஷம் வீடியோ போட்டாலும், 8 நிமிஷம் போட்டாலும், 30 நிமிஷம், 1 மணி நேரம் போட்டாலும், YouTubeலேருந்து எனக்கு $0.22 தான் தருவான். 1000 வியூஸ்க்கு. ஒரு வேள உங்களுக்கு ரொம்ப புடிச்சு வீடியோவ நீங்க வந்து ரொம்ப ஸ்கிப் பண்ணாம இன்ட்ரெஸ்ட்டாவே பார்க்குறீங்கன்னா கூட 0.23 ஆர் 24 தருவான். இப்டி பார்த்தா நம்ம ஊர் காசுக்கு 1000 வியூஸ்க்கு ₹18லிருந்து ₹21 வரைக்கும் கிடைக்கும். அவ்வளோதான். இது ரொம்ப அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணா கூட ₹23 கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, 10,000 வியூஸ்க்கு ₹230யும், 1,00,000 வியூஸ்க்கு ₹2,300 அதிகப்படியா கிடைக்கும். இத நான் 4 நிமிஷமாவே போட்டுறலாம். ஏன்னா, நான் எப்பயும் ஒரு மந்திரத்தையோ, ஒரு வழிபாடையோ சொல்றதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகப்போகுது. ஆனா, நான் கதையா ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு நெறைய காரணம் இருக்கு. ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆழமான நம்பிக்கை சார்ந்தது. வெறுமனே மந்திரம் சொல்றதுக்கு ஊருப்பட்ட சேனல் இருக்கு. எத்தன பேர் நம்ம பார்ப்போம்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம சேனலும் மத்த சேனலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அடுத்தவங்களுக்கு நடந்த நல்ல விஷயத்த சொல்லும்போது, நம்ம இன்னொருத்தவங்க மனசுல ஆழமான நம்பிக்கைய விதைக்கிறோம். அதன் பலனா அத நம்பி அவங்க சொல்றாங்க. இது 1. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்டின்னா, 2006ன்னு நெனைக்கிறேன். ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு விஷயம் வந்தது. என்ன அப்டின்னா, ஜப்பான்ல இருக்கிற ஒருத்தங்க, அதாவது இந்திய வம்சாவழி, இங்கேருந்து அங்க போய் வாழ்க்கைய அங்க ஆரம்பிச்சு, அடுத்த தலைமுறை அங்கேயே ஓட்டுறவங்க. பாட்டி வந்து நம்ம இத வந்து விடாம ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. மத்தவங்க எல்லாமே வழக்கம் போல, எப்பவும் போல கடவுள வந்து வழிபாடு பண்றது உண்டு. நார்மலா வழிபாடு பண்ணுவாங்க. மத்தபடி ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுல அந்த பாட்டியோட பேத்தி, அவங்களுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வந்துருச்சு அப்டின்னா, பிழைக்க மாட்டாங்க அப்டிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இப்ப கடுமையா ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. வசதிக்கு ஒண்ணும் குறைச்சல்லாம் கிடையாது. இந்த உலகத்துல எந்த மூலையில மருந்து இருக்குன்னு சொன்னா கூட, வந்து வாங்கிட்டு போய் குடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வசதி இருந்தும் கூட, அப்ப கேன்சருக்குலாம் அந்த அளவுக்கு மருந்து இல்ல இல்லையா? ரொம்ப கஷ்டம். அவங்களும் பேத்தினது சின்ன பிள்ளைன்னு நெனச்சுக்காதீங்க. 35 பிளஸ் 35 வயசுக்கு மேல அவங்களுக்கே கல்யாணம் ஆகி 2 மெச்சூர்டான ரொம்ப வயது வந்த குழந்தைகள் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த கேன்சர்னாலே ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வலி தாங்க முடியாம இது பண்ணும்போது அதுக்கு மருந்து குடுத்துட்டுருக்காங்க. அப்ப பாட்டி தினமும் போயி அவங்க நெத்தியில விபூதி வச்சுட்டு சொல்லுவாங்களாம், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு சரியாயிரும்னு" சொல்லிட்டு தினமும் உட்காந்து நம்ம அனுதினமும் சொல்லக்கூடிய ஒரு கதை. அந்த கதைய வந்து அவங்க வந்து சொல்லுவாங்களாம். தினமும் உட்காந்துட்டு ஏன்னா அந்த வலி தாங்க முடியாம இருக்கிறப்ப, இந்த மாரிலாம் கஷ்டத்துல இருந்தவங்களலாம் இந்த கடவுள் வந்து காப்பாத்துனாரு. இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி சொல்லி ஆறுதலா அவங்க நெத்திய தடவி குடுத்துக்கிட்டு, அப்படியே சொல்லுவாங்களாம். அந்த வலிய தாங்கிக்கிட்டு அப்படியே என்ன சொல்றது? அந்த கதைய கேட்கும்போது வலி அவ்வளவா தெரியாம அசந்து தூங்கிருவாங்களாம். இப்படியே போயிட்டுருக்கு. ஆனா பாட்டிக்கு வந்து தெரியும், எப்படியாச்சும் பொழச்சுருவாங்க அப்படின்னு. மத்தவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்ல. என்ன சொல்ட்டாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் அவ்வளோதான். இதுக்கு மேல இருக்க மாட்டாங்கன்னது எல்லாரும் அனுதினமும் வந்து பார்க்கும்போதே வருத்தத்தோட தான் பார்க்குறாங்க. அவங்க இருக்கிறது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா. எல்லாரும் வந்துலாம் பார்க்க முடியாது. அந்த மாரி வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இருந்தா கூட வருத்தம். நீங்க நம்ப மாட்டீங்க. பாட்டி வந்து 17 நாள் தொடர்ந்து 17 நாள் சொன்னாங்களாம். 17வது நாள் அந்த பேத்தி வந்து வாமிட் பண்றாங்க. வாமிட் பண்றாங்கன்னா, எப்படின்னா நம்ம கறி துண்டெல்லாம் பச்சையா வெட்டி போட்டோம்னா எப்படி இருக்கும்? அது மாரி கட்டி கட்டியா சதைகளா வந்து விழுது வாந்தில. வந்து விழுந்தோனே டாக்டர்லாம் பதறி போய் என்னாச்சு? ஏதாச்சு? ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வாமிட் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு உடனே அவசர அவசரமா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா, அவங்களுக்கு வந்து வயித்துல தான் வந்து கேன்சர் போல. பார்த்தா அந்த கேன்சர் எங்க இருந்ததோ அந்த இடத்த வந்து யாரோ பிளேட வச்சு அறுத்தா எப்படி இருக்குமோ, அது மாரி அது அப்படி பண்ண முடியாது. உங்களுக்கு எப்படி சொல்றது? அது வந்து ஒரு ஒட்டுண்ணி மாரி நம்ம உடம்பு ஃபுல்லா பரவி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளேயே உள் உறுப்புகளையே புடிச்சுக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் இப்படி கட் பண்ணிலாம் எடுத்துற முடியாதுன்ற மாரி சொல்லுவாங்க. நான் வந்து மருத்துவ நிபுணர் கிடையாது. 100% இப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். ஆனா அக்யூரேட்டா அத வந்து அழகா
அறுத்து எடுத்து அதாவது எப்படி சொல்றது? சொரண்டி எடுத்த மாரி அத அப்படியே கட்டி கட்டியா வாந்தி எடுத்திருக்காங்களாம். அந்த கேன்சரோட அந்த இத. இது வந்து அப்பயே வந்துச்சு நியூஸ்ல. என்னன்னா, அந்த பாட்டி சொன்னது என்ன அப்படின்னா, 10 நாள் ராமாயணம், 7 நாள் பாகவதம். குணப்படுத்தவே முடியாதுன்னு சொன்ன அந்த கேன்சரையே இந்த மாரி வாமிட்ல கேன்சர் கட்டிகள் அதாவது உடம்புக்குள்ள எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதில போட்டிருந்தது அப்படின்னா, அவங்க வந்து நம்ம நார்மலா இப்போ வந்து ஒரு சிக்கன் சாப்பிடுறோம்னா, அது உள்ள போய் செரிமானமாகி அது கூட முடிலாம் ஒட்டிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? முடி வந்து நம்ம தலைமுடி இருக்கு இல்லையா? அத அப்படியே சுருட்டிக்கிட்டு சின்ன சின்ன சதையா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி வந்து ஒரு 4, 5 துண்டு வந்து விழுந்துச்சாம். அப்படியே பரிபூரணமா குணமாயிட்டாங்களாம். அதுதான் வந்து நம்ம சொல்றது. நம்மளோட ஆன்மீகத்துக்கு, நம்மளோட புராணங்களுக்கு அப்படி சக்தி இருக்கு. 10 நாள் ராமாயணம் சொல்லிட்டு 11வது நாள்லேருந்து பாகவதம். பாகவதம் பொதுவா வந்து 7 நாள் சொல்லணும்பாங்க. பாகவதம்னா ஒண்ணும் கிடையாது. ராமாயணம் மாரி விஷ்ணு பகவான் எடுத்திருக்கக்கூடிய அத்தனை அவதாரங்கள பத்தி, அதோட பெருமைகள, எதுக்கு வந்தாரு, என்னென்ன பண்ணாருன்னு சொல்றது. 7ஏ நாள்ல சொல்றது பேர் தான் பாகவதம். அத அவங்க சொன்னாங்களாம். அப்படி நடந்த ஒரு ஆச்சரியம். இது மாரி நான் நெறைய படிச்சிருக்கேன். பெங்களூர்ல நடந்திருக்கு. கோயம்புத்தூர்ல ஒருத்தங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவுலலாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் நான் இத சொல்றேன் அப்டின்னா, இது மாரி பல ஆச்சரியங்கள பண்ணக்கூடிய, இத நம்ம கேட்கிறதால நம்மளோட மனது ரொம்ப எப்படி சொல்லுவாங்க? மென்மையாயிடும். இப்டி மென்மை ஆவுறதால இந்த உடம்பு வந்து நெறைய சுகங்கள எதிர்பார்க்குது. உணவா இருக்கட்டும், உடல் சுகங்களா இருக்கட்டும், இது மாரி எதிர்பார்க்குது. ஆனா இந்த ஆன்மா இருக்கு பார்த்தீங்களா? ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய சுகம் எப்பன்னா, ஒண்ணே ஒண்ணு தானாம். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்த நம்ம தொடும்போது தான் இந்த ஆன்மா சுகமடையுதாம். ஏன்னா, இந்த ஆன்மா தான் இந்த உடம்ப வேணும்னு கேட்டிருக்கு. அந்த ஆன்மாவோட நோக்கம் என்ன? முக்தி அடையறது. இந்த உடம்பு தேவையில்லாத ஆட்ட போடும்போதெல்லாம் ஆன்மா வருத்தப்படுமாம். அதுக்கு தேவையான விஷயம் நல்ல விஷயங்கள படும்போது தான் சந்தோஷப்படுமாம். அப்படி பார்த்தா கதைகள், ஆன்மீக கதைகள் ஆன்மாவுக்கான ஒரு சாப்பாடுன்ற மாரி சொல்லுவாங்க. அது மந்திரம் சொல்லும்போதோ, கோயிலுக்கு போகும்போதோ, மத்த விஷயம் படும்போது அவ்வளோ சந்தோஷப்படுதாம். அந்த ஆன்மா ஒன்றி இருக்கிறப்ப நம்ம செய்ற செயல் 100% வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவா மடத்துல தரிசனம் குடுத்துட்டுருந்தாங்களாம். தரிசனம் குடுத்துட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்து பெரியவா கிட்ட, "இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட தேவி உபாசனை மந்திரத்த வந்து உபாசனை வாங்கிட்டு போறோம். அதாவது பெரியவா உபதேசம் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கிறேன். நாள் கூட பார்த்துட்டு வந்துட்டேன்" அப்படின்னதும், பெரியவா "இல்ல, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற?" அப்படின்னு கேட்டதும், "நான் லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறேன். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றேன். தேவி சில மந்திரங்கள் நம்ம நார்மலா படிக்கிறோம்ல, அதெல்லாம் பண்றேன்" அப்படின்னதும், "அதையே பண்ணிட்டு இரு. அம்பாள் ஒரு நாள் கண் திறப்பா" அப்படின்னதும், "இல்ல, இல்ல. கட்டாயம் உங்கள்ட்ட இன்னைக்கு நான் வந்து உபதேசம் வாங்காம போக்கூடாதுன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பா உங்கள்ட்ட நான் வாங்கிட்டு தான் போணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னதும், பெரியவா ரொம்ப பொறுமையா பெரியவாட்ட இருந்து நம்ம இந்த விஷயத்த கத்துக்கணும். எல்லாரும் கத்துக்கணும். எப்பேர்ப்பட்ட சிக்கலையும் ரொம்ப நிதானமா, பொறுமையா, எதித்தாப்புல இருக்கிறவங்க மேல கோவப்படாம, அன்பா எப்படி சொல்லணுமோ அனுசரணையா அப்படி அழகா சொல்லுவாங்க. "அப்படியா? சரி உனக்கு பசிக்குதா?" அப்படின்னு கேட்டாங்களாம். "இல்ல இப்ப பசிக்கல." "சரி பசிச்சா சாப்பிடுறது உண்டா?" "சாப்பிடுறது உண்டு." "என்ன சாப்பிடுவ?" அப்படின்னதும், சாம்பார், ரசம், சாதம், அப்பப்போ கொஞ்சம் மோர், தயிர் சேர்த்துப்பேன்." "சரி இது பொறந்ததுலேருந்து இப்படி தான் சாப்பிடுறியா?" அப்படின்னு கேட்டாங்களாம். "அது எப்படி சாப்பிட முடியும் பெரியவா? சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா பால் குடுத்தா. அப்புறம் கொஞ்சம் வயசு போக பால் சாதம் குடுத்தா. அப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பதார்த்தமா சேர்த்து ஒரு குறிப்பிட்ட வயசு வர்றதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சேன். அதுபோல தான் இந்த உடம்பும். எடுத்த உடனே நம்ம சாதத்தையும், குழம்பையும் பெசஞ்சு ஊட்டுனோம்னா, எப்படி குழந்தை வந்து உடம்புக்கு ஒத்துக்காம உடல் ரீதியா பல பிரச்சனைகள சந்திக்குமோ, அதே மாரி இந்த உடம்பு ஆன்மா 2மே பக்குவமான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நெறைய மந்திரங்கள், நெறைய விஷயங்கள நம்மளால பண்ண முடியும். அப்படி இல்லன்னா, அது வந்து பிரயோஜனம் இல்லாம தான் போகும். அதனால உனக்கு இன்னும் பக்குவம் வேணுன்ற மாரி சொன்னாங்களாம். நான் ஏன் இத சொல்றேன் இந்த இடத்துல அப்படின்னா, நம்மளோட உடம்பையும், ஆன்மாவையும் பக்குவப்படுத்துறதுக்கு ஆன்மீகம் நமக்கு தேவ. இன்னைக்கு கட்டத்துல நம்மளால ஆன்மீகம்னது நம்ம நம்ம முனிவர்கள், தவசீலர்கள், மகான்கள், பெரியவா மாரிலாம் வந்து தொடர்ந்து உட்கார்ந்துகிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டோ, இல்ல நம்ம வந்து மந்திரம் சொல்லிக்கிட்டோ நம்ம வாழ்க்கைய வாழ மாட்டோம். வாழணும்னு சொன்னா கூட நம்மளால முடியாது. ஏன்னா நமக்கு வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பொருள் தேவைப்படுறதுனால, அதுக்கான விஷயங்கள நம்ம ஓட வேண்டியது இருக்கு. ஆனா, அந்த மாரி சமயத்துல கூட சில ஆன்மீக விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கும்போது, இந்த ஆன்மாவுக்கும், இந்த மனசுக்கும் ஒரு நல்ல எப்படி சொல்றது? படிநிலைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் மறுபடியும் மறுபடியும் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க கேட்கிற வீடியோ 30 நிமிஷம் வீடியோனா, அத ரெடி பண்றதுக்கு எனக்கு 5 மணி நேரம் ஆகும். அதே 4 நிமிஷம் வீடியோனா, அத ரெடி பண்றதுக்கு எனக்கு வெறும் 40 நிமிஷம் போதும். நான் இவ்வளோ சிரத்த எடுத்து பண்ணணும் அப்படின்னா, அதனால எனக்கு பெரும் புண்ணியம் கிடைக்குதுங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னாலும், நெறைய பேருக்கு நல்லது நடக்குதுன்ற விஷயத்த நான் கேள்விப்படுறேன் பார்த்தீங்களா? அந்த கமெண்ட்ல படிக்கிறதா இருக்கட்டும், இமெயிலா இருக்கட்டும், ஃபோன்ல சொல்றவங்களா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட ஆன்மா சந்தோஷப்படுதோ என்னமோ! எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தான் சொல்றேன். முதல்ல ஒரு விஷயத்துல இருந்து ஏன்னா பரிகாரம் சொல்றேன்னு சொல்லிட்டேன்.
இது எந்த மூட நம்பிக்கையும் கிடையாது. நான் சொல்ற பரிகாரமும், வழிபாடும் எதையுமே மூட நம்பிக்கை சார்ந்ததா இருக்கக்கூடாதுங்கிறதுல 100 விஷயம் நான் வந்து கரெக்ட்டா இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். முதல் விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க வந்து எனக்கு வந்து மோசமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப பிரச்சனையில இருக்கிறேன். எனக்கு வந்து மந்திரங்கள் சொன்னா கூட அந்த அளவுக்கு பலன் அளிக்கல. எனக்கு இம்மீடியட்டா இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரணும். எனக்கு ரிலீஃப் வேணும் அப்டின்னா, நீங்க ஒண்ணும் கிடையாது. ஏதாவது ஒரு கோவில். அது சிவன் கோவிலா இருக்கலாம், பெருமாள் கோவிலா இருக்கலாம், அம்பாள் கோவிலா இருக்கலாம், முருகன் கோயிலா இருக்கலாம், விநாயகர் கோவில், எந்த கோவில். இதில ஏன் இப்டி குறிப்பிட்டு சொல்றேன்னா, கடந்த ஒரு 4, 5 நாளா ஒரு பெரிய பிரச்சனை கேட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னா, நாங்க வீட்ல எல்லாருமே சிவன வழிபாடு பண்றோம். ஆனா, எங்க வீட்ல சிலர் வந்து ஏகாதசி விரதம் நீங்க சொன்னீங்கன்னு இருக்கிறாங்க. இப்ப வந்து அவங்களுக்காக சில விஷயத்த நாங்க பண்ணும்போது, இதுலேருந்து நாங்க மாறுபடுற மாரி இருக்கு. அது சரியா? சிலர் வந்து பெருமாள் வழிபாடு பண்றோம். நீங்க சொன்னதுக்காக பிரதோஷத்துக்கு சில விஷயத்த பண்றோம். இப்ப இதுவும், இதுவும் மாறுபட்ட மாரி இருக்கு. இதுல சில பிரச்சனைகள் வருமோ? பெருமாள் வழிபாடு பண்றவங்க பெருமாள் வழிபாட்டையே தொடர்ந்து போயிட்டுறது நல்லதா? இல்ல சிவன கும்பிடக்கூடாதா? இல்ல சிவன் பெரிய கடவுளா? இவரு பெரிய கடவுளா? இந்த மாரிலாம் அதாவது அவங்க அப்படி கேட்கல. அவங்களோட கேள்வியிலேருந்து வந்த விஷயம் தான். இதுக்கு பின்னாடி விளக்கம் குடுக்குறேன். இப்ப வந்து எந்த கோவிலோ, எந்த கோவிலா இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் எதுனாலும் அ முடிஞ்ச அளவுக்கு சாயந்தரம் போறது நல்லது. சாயந்தரம்னா ஒரு 6 மணி, 6:30 மணிக்கு மேல போயிட்டு, கோவில்ல உங்க கையால விளக்கு வாங்கி, புது விளக்கு, புது விளக்கு வாங்கி, அதிலேயும் நெறைய பேருக்கு மொத நாள் ஏத்துன விளக்குலயே திரும்ப ஏத்தலாமான்னு சந்தேகம் இருக்கு. வேண்டாம் விளக்கு என்ன பெரிய காசு வந்துற போது ரூ. 5 வருமா? புது விளக்கே வாங்கி ஏத்துங்க. புது விளக்கு வாங்கி, அதில நல்லெண்ணெய்யோ, நெய்யோ போட்டு 5 இல்லன்னா 11 இல்லன்னா உங்க வயசு என்னவோ அதுலேருந்து ஒரு விளக்கு அதிகம். உங்க வயசு 20னா 21, வயசு 35னா 36 அப்படி ஒரு விளக்க ஏத்திட்டு, அடி பிரதட்சணம் இல்லன்னா அங்க பிரதட்சணம். அங்க பிரதட்சணம் எல்லாராலயும் பண்ண முடியாது. அடி பிரதட்சணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அடி பிரதட்சணம்ங்கிறத நீங்க வந்து கடிகார சுற்று இடமிருந்து வலம். இதில பார்த்தீங்கன்னா 3 முறை வலம் வந்தோம்னா, நம்மளுக்கு இஷ்ட சித்தி என்ன கேட்கிறோமோ, அந்த இஷ்ட சித்தின்னுவாங்க பார்த்தீங்களா? அது கிடைக்கும். 5 முறை வந்தா எந்த விஷயத்துக்காக வலம் வரோமோ, அதில வெற்றி கிடைக்கும். 7 முறை பண்ணோம்னா, நல்ல குணங்கள். நம்ம இந்த கோவப்படுறது, மத்த சிந்தனைகள் இல்லாம நல்ல குணங்கள் நமக்கு கிடைக்கும். 9 முறை குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, 9 முறை வலம் வந்தா நல்ல புத்திர பாக்கியம் உண்டாகும். அதுக்கப்புறம் 11 முறை ஆயுள் குறைபாடு எந்த பிரச்சனையும் இல்லாம நீண்ட ஆயுள் கிடைக்கும். 13 முறை செல்வம் பெருகும். 108 பண்ணீங்கன்னா, அஸ்வமேத யாகம் பண்ணா பலன் கிடைக்கும். இந்த மாரி பிரதட்சணம் பண்ணும்போது ஒரு மந்திரம் இருக்கு. பிரதட்சண மந்திரம். நான் இத இந்த வீடியோவோட கடைசியில சொல்லிர்றேன். ஏன் அப்டின்னா, நானுமே அத வந்து ஸ்லைடு இன்னும் போடல. அத போட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். அப்படி இல்ல, நீங்க வந்து எனக்கு அத படிக்க சிரமமா இருக்குன்னா, எந்த சாமியோட கோவில்னு பாருங்க. சிவன் கோவிலா இருந்தா ஓம் சிவ சிவ ஓம். இதுக்கு நீங்க யார்கிட்டயும் தீட்சைலாம் வாங்க வேண்டாம். சரிங்களா? ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் நல்ல அதிர்வலைய ஏற்படுத்தும். பெருமாள் கோவிலா இருந்ததுன்னா ராம ராம ராம. நீங்க எந்த கோவில்லயும் ராம ராமங்கிற மந்திரத்த சொல்லிட்டு வலம் வரலாம். அது எந்த கோவிலா இருந்தாலும். இல்ல ஒருவேள உங்களுக்கு அந்த கோவில்ல இருக்கிற சாமியோட மந்திரம் தான் வேணும்னா, அது பெருமாள் கோவிலா இருந்தா நாராயணா. ஓம் நமோ நாராயணாய நமக. அத சொன்னா போதும். விநாயகர் கோவிலா இருந்தா விநாயகர் பேர சொன்னாலே போதும். முருகன் கோவிலா இருந்தது அப்டின்னா, ரொம்ப ஈஸி உங்களுக்கே தெரியும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சரோகரான்னு சொல்லிக்கிட்டே வந்தா போதும். அம்பாள் கோவிலா இருந்தா லலிதா சகஸ்ரநாமத்தில இருக்கிற அந்த 7 நாமம். உங்களுக்கு தெரியலன்னா அம்பாளோட ஏதாவது ஒரு பேரு. இது மாரி உங்களுக்கு வந்து எந்த கோவிலோ, அந்த கோவிலோட சாமிய சொல்லிக்கிட்டே சுத்தி வந்தீங்க அப்டின்னா, ஒரே நாள்ல பலன் தெரியும். ரொம்ப பேருக்கு இத செஞ்ச உடனே எனக்கு நல்ல நேரமே இல்ல சார். ரொம்ப இதா இருக்குது அப்டின்னு நெனைக்கிறவங்களுக்கு கூட பலன் ஒரே நாள்ல நடந்திருக்கு. ரொம்ப முடியாம வயசுல ஆனவங்க, உடம்பு முடியாத இருந்தவங்களுக்கு கூட நம்ம 11 முறை சுத்தி வர சொல்லிலாம் அவங்களுக்கு வந்து பெரிய நல்ல மாற்றம்லாம் நடந்திருக்கு. ஒரே நாள்ல மாற்றம் வேணும் அப்டின்னு நெனைக்கிறவங்களுக்கு இது. சரி இப்ப நான் வந்து 2வதா ஒரு பிரச்சனை சொன்னேன். இப்ப வந்து சிவன் பெரியவரா? விஷ்ணு பெரியவரா? இப்ப எங்க வீட்லயே ஒரு வழக்கம் இருக்கு. என்னன்னா, நாங்க வந்து விஷ்ணுவ வழிபாடு பண்றவங்க. ஆனா எங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா, அங்காள பரமேஸ்வரி. இதுவே வந்து ஒரு இதா இருக்கும். என்ன அப்டின்னா, விஷ்ணுவ ஃபாலோ பண்றவங்களுக்கு வேற மாரி முறைகள் இருக்கும். எங்க குலதெய்வம்னு பார்த்தா அம்பாள் வந்துர்றா. இது வந்து நம்ம நெறைய பேருக்கு இந்த குழப்பங்கள் இருக்கு. நெறைய பேர் ரீசென்ட் டைம்ல கேட்டாங்க. என்னன்னா, போன வெள்ளிக்கிழமை வந்து ஏகாதசி. ஏகாதசி முடிஞ்சு சனிக்கிழமை துவாதசி வருது. இந்த துவாதசி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, அன்னைக்கு தான் விரதத்த பூர்த்தி பண்ணணும். சூரிய உதயம் வரத்துக்குள்ள பண்ணணும். அப்ப நம்ம அன்னைக்கு தான் சாப்பாட சமையல் பண்ணி நம்ம சாப்பிடணும். ஏன்னா, அன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதால சனிக்கிழமை விரதம் இருக்கிறவங்களுக்கே பிரச்சனை. ஏன்னா, ஃபுல் டே இப்ப நம்ம வந்து ஃபுல்லா துவாதசி சாப்பிடாமலே இருந்து விரதம் பண்றதா? அன்னைக்கு பிரதோஷம் வருது. அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாம இருந்து பிரதோஷம் முடிஞ்சு 6 மணிக்கு மேல விரதம் பண்றதா? இந்த மாரி சிக்கல்லாம் இருந்தது. நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் ஆக்சுவலா அன்னைக்கு ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தா வெளியூர்ல மாட்டிக்கிட்டேன். அது என்ன அப்டின்னா, நீங்க வந்து ஏகாதசி விரதம் இருக்கிறீங்கன்னா, தாராளமா அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி
விரதம் பண்ணி சாப்பிட்றலாம். ஃபுல் டே விரதமா இருக்கணும்னா கூட இருக்கலாம். எதுவுமே தப்பு கிடையாது. "அரியும் சிவனும் ஒண்ணு. அறியாதவன் வாயில் மண்ணு" அப்படின்னு ஊர்ல சொல்லுவாங்க. இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ அரியும் சிவனும் ஒண்ணுங்க. அது தெரிஞ்சுக்கலன்னா அவன் வாயில மண்ணு விழுந்துரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அரி அப்படின்னா பெருமாள்னு அர்த்தம். சிவன் நம்ம சிவபெருமான். இந்த 2 பேரோட பேரையும் சேர்த்து தான் அரிசி, அரிசின்னு வச்சிருக்காங்க நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு. 2 பேருமே ஒண்ணு தான். தத்துவங்களும், வழிபாடுகளும் தான் வேற. அது ஏங்கிறதையும் நான் அப்புறம் சொல்றேன். இந்த 2யும் சேர்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் அத மறந்துறக்கூடாதுன்னு தான் நம்ம சாப்பிடுற அரிசிக்கு பேரு அரி பிளஸ் சி. அரிசி. அரியும் சிவனும் ஒண்ணு. அறியாதவன் வாயில் மண்ணு. இந்த அறியாதவன்னா, அரி யாதவ குலத்தில் கிருஷ்ணனா பொறந்தப்ப தவழ்ந்துகிட்டு இருந்தாராம். எப்பவுமே எல்லா குழந்தையும் தவழ்ற குழந்தை மண்ண சுரண்டி திங்கிறது இயல்பு. அப்படி சுரண்டி சாப்பிடும்போது அம்மா யசோதை வந்து என்ன பண்றாங்க, இந்த மாரி "என்னப்பா மண்ணு திங்கிறியா? வாய தொறடா செல்லம்" அப்படின்னதும் வாய தொறந்திருக்காரு. வாய தொறந்தோனே ஏன்னா நம்ம நிக்கிற பூமிய வந்து நம்மளால பார்க்க முடியாது. பார்க்க முடியாது மீன்ஸ்னா, நம்ம எல்லா கோள்களையும் நிலவு இப்படி உருளையா இருக்கு. மத்த கோள்கள் உருண்டையா இருக்கும். வட்ட வடிவில இருக்கும்னு சொல்ல வரேன். அதெல்லாம் பார்க்க முடியும். நம்ம பூமிய அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம பூமியில தானே நிக்கிறோம். ஆனா அந்த பூமியையுமே சேர்த்து 17, 14 உலகத்தையும் அவரோட வாய்க்குள்ள காட்டினாரு. அதான் "அரி யாதவன் வாயில் மண்ணு." அரி யாதவர்கள் குலத்துல பிறந்த கிருஷ்ண பரமாத்மா சின்ன குழந்தையா இருக்கும்போதே 17, 14 உலகத்தையும் காமிச்சாராம். அதுல பூமியும் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதான். அததான் அப்படி சொல்லுவாங்க. இதனாலதான் அந்த அரிசிய மூடி இருக்கக்கூடிய கவர் நெல் இருக்கு இல்லையா? அந்த நெல்லு மூடி இருக்கிற அந்த மேல அந்த கவர் பேரு உமி. உமையவள் 2 மதங்களுக்கும் அதாவது மதம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து 2 பிரிவு. நம்ம வைணவம், சைவம்னு வச்சுக்கோங்க. 2க்குமே இவங்க ஒரு பாலம் மாரி. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தா தங்கையா வருவாங்க. அந்த பக்கம் சிவபெருமானுக்கு மனைவியா வருவாங்க பார்வதி தேவி. அதனால தான் உமையவள் அப்படின்னு சொல்ற அந்த உமி அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் வந்து கைக்குத்தல் அரிசி குத்தும்போது எண்ணத்த ஃபர்ஸ்ட்டு பொறுக்கி எடுப்பாங்கன்னா, உடைஞ்சு வந்திருக்கிற அரிசி தனியாவும், உமி தனியாவும் பொறுக்கி சமைக்கிற பழக்கம் உண்டு. அந்த காலத்துல இருக்கவங்கள்ட்ட கேட்டா தெரியும் உமின்னா என்னன்னு. இப்ப இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா தவிடுன்னுவாங்க. தவிடுன்னா ஏன்னா இப்ப மில்லுல குடுத்தோம்னா, அது 4ஆ உடைஞ்சு வரும். தவிடா தான் வரும். அதனால இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. அதே போல எல்லா இடங்கள்லயும் 2 பேருமே ஒருத்தர ஒருத்தர் வணங்கியிருக்கிறாங்க. எப்படின்னா, ராமாவதாரத்துல பிரம்மகத்தி தோஷம் போறதுக்காக ராமநாத சுவாமிய வந்து ராமேஸ்வரத்துல பிரதிஷ்டை பண்ணி யாரு வணங்குறா அப்படின்னா, ராமர் வந்து சிவபெருமான வணங்குறார். இவரு ராமர் யாரோட அவதாரம்? விஷ்ணுவோட அவதாரம். அவர் வந்து வணங்கியிருக்கிறார். அதே போல ராமாவதாரம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் யார் யார் என்னென்ன மாதிரி அவதாரம் எடுக்க போறாங்கன்னு பூர்த்தி ஆயிடுச்சு. இப்ப கடைசியா ராமருக்கு உதவக்கூடிய அத்தனை பராக்கிரமங்களும் பொருந்தின ஒரு ஆள் வேணும். அந்த அவதாரம் யார் எடுக்கிறதுனா, ஆதி மூலம்னு சொல்லக்கூடிய சிவபெருமானே அந்த அவதாரத்தை ஏத்துக்கிட்டாராம். சிவனை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன், கூடியே தான் இருப்பேன்னதும், சரி உன்னையும் கூடியே அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி அவரோட வாளா வந்து பார்வதி தேவிய கொண்டு வந்தாராம். அப்படிப்பட்ட அவதாரம் தான் ஆஞ்சநேயர். நம்ம இன்னைக்கும் சொல்லும்போது ஆஞ்சநேயர் சிவஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெரியவா வாயாலேயே சொல்லியிருக்கிறாங்க. ஆஞ்சநேயர் வந்து சிவனோட அம்சம்னு. அப்படிப்பட்ட சிவபெருமான் அனுதினமும் சொல்லக்கூடிய அதாவது ஆஞ்சநேயர் ரூபத்துல இருக்கிற அந்த சிவபெருமான் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா, ராம 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 ராமங்கிற மந்திரம். இவர வழிபட்டிருக்காரு, இவர வழிபட்டிருக்காரு. அனுதினமும் ஒரு வாயிலேருந்து என்ன மந்திரம் வருது? ராமநாமம். ஒரு தடவை வந்து பார்வதி தேவி கேட்குறாங்க, எந்த மந்திரம் வந்து எளிமையான மக்களுக்கும் மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னா, அவர் என்ன மந்திரம் சொல்லியிருப்பார்ன்னு நினைக்கிறீங்க? அப்பா அவர் என்ன மந்திரம் சொன்னார் அப்படின்னா, ஓம் நம சிவாயன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. ஓம் நமோ நாராயணாய நமகன்னு சொல்லுங்கன்னு சொல்லல. அவர் சொன்ன மந்திரம் ராம ராம ராமன்னு 3 முறை சொன்னாலே நம்ம வாழ்க்கையில முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, பார்வதி தேவிக்கே ராமநாமத்த உபதேசம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து எங்க வீட்ல ஒருத்தங்க இப்படி கும்பிடுறாங்க, அப்படி கும்பிடுறாங்க அதெல்லாம் இல்ல. தாராளமா கும்பிடலாம். 2 பேருமே 2 விதமான சக்திகள் அவ்வளோதான். இவரு வந்து எல்லா நிலையிலயும் இருக்கக்கூடிய சக்தியாவும், இவரு வந்து எல்லா வளங்கள்லயும் இருக்கக்கூடிய சக்தியாவும் இருக்கிறாங்க. அவ்வளோதான். சிலர் வந்து என்ட்ட எ விதண்டாவாதம் பேசும்போது கூட பேசுவாங்க. ஒரு தடவ நான் இங்க ஒரு கோவில்ல வந்து பேசிட்டு இருந்தேன். அப்ப வந்து பொதுவா நான் சொற்பொழிவுலாம் பண்ணது கிடையாது. பண்ணவும் மாட்டேன். ஏன்னா வந்து அ ஸ்டேஜ்ல உட்காந்து பேசுற அளவுக்கு நமக்கு வந்து அந்த அளவுக்கு தைரியம் பத்துமான்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் நமக்கு நல்லா தெரிஞ்ச குருக்கள் பக்கத்துல வந்து ராமர் கோவில் இருக்கு. நான் நெறைய சொல்லுவேன் அங்க போறப்ப. அப்ப நீங்க சொல்லுங்கன்னாங்க. கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்ப வந்து நான் உட்காந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் வந்து ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல பேசுறேன். மைக் குடுத்தாங்க. நான் கீழ உட்காந்துக்கிட்டேன். அப்ப சொல்லிட்டே வந்தேன். அப்ப சொல்லிட்டே வரும்போது திடீர்னு வந்து ஒரு சிவபெருமானோட கதைய சொல்லி, வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு இருக்கும்போது பேசி எல்லாம் முடிஞ்சாச்சு. எல்லாம் முடிஞ்சோனே ஓகே ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நெறைய பேர் வந்து ரொம்ப தெரியாத விஷயம்லாம் சொன்னீங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து என்ட்ட கேட்டார். நீங்க எல்லாம் சொன்னீங்க ஓகே. இது வந்து ராமர் கோவில். இங்க வந்து சிவன பத்தி சொல்றீங்க.
சிவன்ட்ட வந்து எனக்கு சில சந்தேகம் இருக்கு அப்படின்னாங்க. நான் உடனே, "ஐயா சந்தேகம் தீர்த்து வைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் இல்ல. நீங்க கேளுங்க தெரிஞ்சா சொல்றேன்" அப்படின்னேன். சிவன் வந்து சுடுகாட்டுல இருக்கிறவரு. நம்ம பொதுவா சுடுகாட்டுக்கு போனோம் அப்படின்னா வந்து, அங்க வந்து நமக்கு தீட்டு ஏற்பட்டதுன்னு வந்து குளிச்சுடுறோம். ஆனா அங்க இருக்கிறார். நீங்க கோயிலுக்கு போணும்னா ரொம்ப சுத்தபத்தமா போகணும்னு சொல்றான். இவரு ஏன் அங்க இருக்கிறாரு? அப்ப அவருக்கு வந்து இது பற்றாதா? அப்படின்ற மாரி கேட்டார். அவர் உண்மையிலேயே கேட்டாரா? இல்ல விதண்டாவாதத்துக்கு கேட்டாரான்னு தெரியாது. நான் உண்மையிலேயே அவருக்கு இப்படிதான் பதில் சொன்னேன். என்ன அப்படின்னா, எல்லா மனுஷங்களும் கோயிலுக்கு போயிட முடியாது. இல்லையா? எல்லாராலயும் கோயிலுக்கு போயிட முடியாது. ஒரு வயசானவங்களால போ முடியாது. ரொம்ப குழந்தைகளா இருக்கவங்களால போ முடியாது. கடவுள விரும்பாதவங்களால போ முடியாது. வேறு மதத்த சேர்ந்தவங்களால போ முடியாது. ஆனா, எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்து தான் ஆகணும். அதுதான் வந்து சுடுகாடு. எல்லாரும் பொறந்தா செத்து தான் ஆகணும். இல்லீங்களா? எங்க உன்னால வந்து என்னோட அருள வாங்க முடியலனாலும் பரவால்ல. உனக்காக நான் வந்து அங்க காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு அருள் புரிய. அப்படின்னு சொல்லி ரொம்ப இளகிய மனசுக்காரங்க. கேட்டவுனே எல்லா ஆன்மாவுக்கும் முக்திய குடுக்குறதுக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். இது வந்து பின்னாடி வந்து நெறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து இது எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சேன். எனக்கு வந்து எங்க படிச்சேன்னு கூட நினைவு இல்ல. நான் அவர்ட்ட சொல்ட்டேன். ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி படிச்சு பார்த்தா, அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட தத்துவம் இருக்கு. அவர் ஏன் வந்து அங்க இருக்கிறார்? இந்த ஆன்மாவோட படிநிலைய எந்த அளவுக்கு கொண்டு போறார்? அந்த ஆன்மா கடைசியா அவர்கிட்ட என்ன கேட்குது? அங்கேருந்து அது என்ன நிலையெல்லாம் அடையுது? அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து நான் எப்பவுமே சொல்றது உண்டு. கடவுள நம்பி எதையுமே செய்யுங்க. நீங்க வந்து மந்திரம் வெறுமனேன்னு சொல்றதால மந்திரத்துக்கு சக்தி வந்துராது. அந்த கடவுளோட அனுக்கிரகமும், நம்பிக்கை வேணும். தகுந்த குரு வேணும். அதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்டின்னா, பெரியவா வந்து கூட வச்சுக்கோங்க. பெரியவா வந்து தகுந்த குரு நமக்கு வழிபாடு பண்ணுங்க. சரி, இப்ப வந்து வீட்ல எப்பவுமே வறுமை பொதுவா வந்து நெறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை ஏதோ ஒரு ரூபத்துல வறுமை நம்மகிட்ட வந்துருது. பண பிரச்சனையோ இல்ல ஏதோ ஒரு தட்டுப்பாடு வந்துருது. இது வராம இருக்கிறதுக்கு ஒரு குறிப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இத வந்து 2 வீடியோல சொல்லியிருப்பேன். இருந்தாலும் திரும்ப ஒரு நினைவுபடுத்துற மாரி சொல்றேனே. பௌர்ணமி, பஞ்சமி, ஏகாதசி இதுல வந்து வைக்கிறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துல வெள்ளிக்கிழமை. இதுல ஏதாவது ஒரு நாள் நீங்க வந்து மருதாணி பூத்திருக்கக்கூடிய மருதாணி இலைகளோட ஒரு கொத்தா பறிச்சுட்டு வந்துருங்க. அதாவது பறிக்க சொன்னேங்கிறதுக்காக கிளைய போட்டு உடைச்சு ரொம்ப சித்திரவதைலாம் பண்ண வேணாம். ஒரு கத்திரிக்கோலோ இல்ல ஏதோ ஒரு பொருள வச்சு கட் பண்ணி பூவும், மருதாணி இலைகளும் நிறைஞ்ச மாரி ஒரு கொத்து தயார் பண்ணி, உங்களோட வீட்டு நிலைவாசல்ல இடதும், வலதும் 2 பக்கமும் கட்டி தொங்க விடுங்க. இந்த காத்து தான் உங்க வீட்டுக்குள்ள வர மாரி நீங்க கட்டிட்டீங்கன்னா போதும். இது என்ன நடக்கும் அப்டின்னா, இதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்கு. மருதாணிக்கு வந்து அவ்வளோ விசேஷமான குணங்கள்லாம் இருக்கு. இது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் மருதாணி பூ. இந்த மருதாணி பூ வாசனையும், மாவிலையும் எந்த வீட்டு வாசல்ல தொங்குதோ, அந்த வீடு ரொம்ப மங்களகரமா இருக்குது அப்டின்னு சொல்லி மகாலட்சுமி அந்த வீடு தேடி வராங்களாம். அதேபோல நான் பர்சனலா இன்னொரு குறிப்பு உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்டின்னா, வெள்ளி, செவ்வாய் என்ன பண்றீங்க அப்டின்னா, வீட்டுக்கு நிலைக்கு வெளியில அதாவது நீட்டு நிலைனா, வீட்டு முதல் கதவு இருக்கு இல்லையா? உங்களோட அத எப்படி சொல்லுவீங்க? அருகால்ன்னு சொல்லுவீங்களா? நிலைவாசல். அந்த நிலைவாசலுக்கு வெளியில ஒரு காமாட்சி விளக்கோ, இல்ல ஒரு குத்து விளக்கோ 6 மணிக்கு மேல ஏத்தி வைங்க. ஒரு 1 மணி நேரம் 7 மணி வரைக்கட்டும் அது வந்து வெளியிலேயே எரியட்டும். அதுக்கப்புறம் அந்த தீபத்த உள்ள கொண்டுட்டு வந்து உங்க பூஜை ரூம்ல வச்சு, கொஞ்ச நேரம் அந்த தீபத்த நல்லா பிரகாசமா எரிய விட்டு, அதுக்கப்புறம் மலை ஏத்துங்க. இத வழக்கமா வச்சுக்கோங்களேன். நாளடைவுல நீங்க மந்திரம் சொல்லாம, வழிபாடு பண்ணாமலே கூட உங்க வாழ்க்கையில நெறைய ஐஸ்வர்யங்கள் சேரும். நான் இது வந்து உதாரணத்துக்கு சொல்றேன். இது வந்து நீங்க செய்ற மந்திர வழிபாடு, நீங்க செய்ற அந்த தெய்வ வழிபாட்டோட இத சேர்த்துக்கிட்டீங்க. நான் மேல சொன்ன மருதாணி கட்டுறதா இருக்கட்டும், மாவிலை கட்டுறதா இருக்கட்டும், விளக்கேத்துறது இது எல்லாமே மங்களகரமான விஷயம் நம்ம வீட்ல நடக்கிறதுக்கு தெய்வ சக்தி துணை இருக்கும். அதேபோல இன்னொரு குறிப்பும் சொல்றேன். பெண்களா இருக்கிறவங்க, ஆண்கள் கூட வச்சுக்கலாம். பெண்கள்னு மட்டும் கிடையாது. உண்மையிலேயே நம்ம வந்து மருதாணி இருக்குல்ல, கடைகள்ல வாங்குற மெஹந்தி இல்லாம, மருதாணி இலைய அரைச்சு, முடிஞ்ச அளவுக்கு அம்மில அரைச்சா நல்லது. எல்லார் வீட்லயும் அம்மி இருக்கும். இல்லாத பட்சத்தில நீங்க எப்படி அரைப்பீங்களோ அப்படி அரைச்சுங்க. அரைச்சு, அத வந்து கையில வச்சுக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க. இது ஒரு 7 நாள் நல்லாருக்கும். 7வது நாளுக்கு அப்புறம் திரும்ப அது வந்து அதோட இது குறையும். கலர் குறையும். இப்படி வச்சுக்கிறதால உடம்புக்கு நெறைய நீங்க வந்து ஒரு மந்திரத்த போய் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்ப ராமநாமம் சொல்றீங்க. 1008 தடவ சொன்னா உங்களுக்கு பலன் தரும்னு உங்களோட கர்மப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மருதாணி இருக்குல்ல, இந்த மருதாணிக்கு ஒரு அபரீதமான சக்தி இருக்குறாம். நம்ம மந்திர சக்தி, அதாவது இந்த உடம்புல காந்த சக்தி மேல் நோக்கி எழும் மந்திரம் சொல்லும்போது. இந்த மருதாணி வச்சிருக்கிறதால, அத இந்த மந்திர சக்திய கிரகிச்சுக்கிறத அதிக நேரம் நம்ம உடம்புல தக்க வச்சுக்கிற சக்தி அதுக்கு இருக்கு, அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களா இருக்கும் பட்சத்தில அத வைக்கும்போது, இந்த உடம்புல இருக்கக்கூடிய 3 விதமான நாடி சொல்லுவாங்க இல்லையா? பித்த நாடி, வாத நாடி, கப நாடி. இது 3மே சமமா இருக்கும். இந்த மாரி நெறைய மருத்துவ குறிப்புலாம் இருக்கு. இத ஏன் நான் சொல்றேன்னா, மகாலட்சுமிக்கு
அ மருதாணி கையில வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். காஞ்சி மகாபெரிவாவுக்கு மருதாணி வச்சுக்கிறது பிடிக்கும். நான் வந்து ஒவ்வொரு அனுஷத்துக்கும் மருதாணிய அரைச்சு என்ன பண்ணுவேன் அப்டின்னா, அவங்களோட 2 காலும் 2 கையும் தெரியிற மாரி தான் நான் ஃபோட்டோ வச்சிருக்கிறேன். அந்த ஃபோட்டோலாம் வச்சு விட்டுட்டு, மறுநாள் காலையில அத நல்ல தண்ணீல ஒரு துணிய தொட்டு, அந்த 2 மருதாணியும் அவங்களுக்கு மருதாணி வச்சுக்கிறது ரொம்ப இஷ்டமாம். அதனால மருதாணி கொஞ்சமா நீங்க மருதாணிய வந்து சாமி முன்னாடி ஒரு பாத்திரத்தில வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, மகாலட்சுமி வைக்கிறதா பிரார்த்தனை பண்ணிட்டு கூட, உங்களோட வேண்டுதல்கள வைங்க. நான் வந்து பெண்களா இருக்கும் பட்சத்தில வெள்ளிக்கிழமைலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இத வந்து மூட நம்பிக்கையாலாம் சொல்லல. இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே நெறைய விஷயங்கள் இருக்கு. இத பத்தி நான் சொல்லணும் அப்டின்னா, இதுக்கே எனக்கு வந்து ஒரு பெரிய வீடியோ வேணும். மருதாணிக்கு நான் நெறைய கதைகள் சொல்லியிருக்கிறேன். நெறைய வரலாற்று நிகழ்வுகள் எனக்கு தெரியும். அதெல்லாம் சொல்ல முடியும். மந்திர சக்திக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி நெறைய விளக்கங்கள் உங்களுக்கு குடுக்க முடியும். இருந்தாலும் நான் சொன்னது எளிமையான விஷயம் தான். மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தது அப்டின்னா, மகாலட்சுமி சின்னதா அழகா ஒரு பொட்டளவுக்கு மருதாணி அரைச்சு வச்சு வழிபாடு பண்றத பாருங்க. நீங்க வந்து கனகதாரா சோஸ்திரம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, மருதாணி வச்சுக்கிட்டு அம்பாள்ட்ட கேளுங்க. வாரி வழங்குவா. என் அனுபவத்தில சொல்றேன். வாரி வழங்குவா அப்படியே. அ தங்க நெல்லி என்ன, உங்க வீடே தங்கமா கூட சொல்லிக்கும். அந்த அளவுக்கு வாரி வழங்குவா. இது மாரி நடந்திருக்கா சார்ன்னு கேட்காதீங்க. இது மாரி நடந்திருக்குங்கிறதுக்கு என்ட்ட நெறைய ஆதாரங்கள் இருக்கு. என்னால உங்களுக்கு குடுக்க முடியும். அதுக்கப்புறம், இன்னைக்கு வந்து பௌர்ணமி. இன்னைக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு வந்து பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமி வந்து நீங்க வந்து பூஜை வீட்ல பண்றத வழக்கமா வச்சுக்கோங்க. இரவு நேரத்தில அந்த நிலவு நல்ல பிரகாசமா வந்ததும் பண்ணுங்க. ஒரு 8 மணி அந்த நேரத்துக்கு கூட நீங்க தொடங்கலாம். சின்னதா விக்கிரகங்கள் வச்சுட்டு நீங்களே வந்து அர்ச்சனை மாரி பண்ணலாம். நீங்க தூப தீபம் காட்டி வழிபாடு பண்ணலாம். இல்லன்னா மொட்டை மாடியில போய் உட்காந்துக்கிட்டு ஒரு அகல் விளக்கோ, இல்ல ஒரு குத்து விளக்கோ ஏத்தி வச்சுட்டு, ஃபேமிலியா உட்காந்து எல்லாரும் மந்திர ஜெபம் பண்ணலாம். இல்லையா, ஃபேமிலியா உட்காந்து எல்லாரும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கதைகளையோ, வழிபாடையோ, மந்திரங்கள் பத்தியோ பேசுங்க. நீங்க வந்து அன்னைக்கு மந்திர ஜெபம் பண்றது ரொம்ப நல்லது. பௌர்ணமி இருக்கிறப்ப, 2வது வந்து கிரகண நேரங்கள்ல, மத்த நேரம் மாதப்பிறப்பு, வருடப்பிறப்பு இந்த டைம்லாம் பண்ணீங்கன்னா, மத்த நாள விட சீக்கிரமா அது உங்களுக்கு வேலை செய்யும். அப்படி செய்றப்ப, இப்ப நீங்க மொட்டை மாடியில இருக்கிறீங்க, நிலவு ஒளி படுற மாரி இருக்கிறீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில தண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கோங்க. உங்க முன்னாடி ஒரு தீபம் இருக்கட்டும். அந்த தண்ணி நீங்க குடிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கீங்க. மந்திரம் உட்காந்து அழகா இப்ப ராமநாமமே சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1008 முறை சொன்னீங்கன்னா, சொல்லிட்டு அந்த தண்ணிய குடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க எதுக்காக பிரார்த்தனை பண்றீங்களோ, அந்த பிரார்த்தனை 100% உங்களுக்கு நடக்கும். அதே மாரி பௌர்ணமி தினம் அன்னைக்கு கோவில்ல போய் வழிபாடு பண்ணுங்க. ஒரு 6, 6:30க்கு மேல போயிட்டு, எந்த கோவிலோ 5 இல்லன்னா 11 இல்லன்னா உங்க வயசு என்னவோ அதுக்கான தீபத்த ஏத்திட்டு, அந்த கோவில்ல உட்காந்துக்கிட்டு, அந்த கோவிலுக்கான மந்திரமோ, இல்ல உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ, இல்ல எந்த ஸ்லோகம் தெரியுமோ, இதுதான்னு இல்ல. நீங்க இப்போ போறீங்க, விநாயகர் கோவில் போறீங்க, விநாயகர் அகவல் படிக்கலாம். முருகன் கோவில் போறீங்க, கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். பெருமாள் கோவில் போறீங்க, பெருமாள் மந்திரம் உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஓம் நமோ நாராயணாய நமகன்னு சொல்றீங்க. இல்ல அங்கேயே உட்காந்து கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறீங்க. இந்த மாரி உங்களுக்கு எது தெரியுமோ, தமிழ்ல கூட இருக்கலாம். நெறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா, தமிழ்ல படிக்கக்கூடாது. தமிழ் வந்து படிக்கக்கூடாதுன்னு நான் எப்பயாவது சொல்லியிருக்கிறேனா? அப்படிலாம் இல்ல. விநாயகர் அகவல் தமிழ்ல தானே இருக்கு. கந்தசஷ்டி கவசம் தமிழ்ல தானே இருக்கு. நான் உங்களுக்கு எந்த மந்திரம் வந்து தமிழ்ல படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படிலாம் கிடையாது. கனகதாரா ஸ்தோத்திரம் ஏன் வந்து நீங்க சமஸ்கிருதத்தில சொல்லணும் அப்படின்னா, சமஸ்கிருதத்தில சில ஒலி அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. அதனால அத அப்படியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். வராதவங்க தமிழ்ல தாராளமா சொல்லாமே. கடவுளுக்கு இதுதான் மொழின்னு எந்த மொழியும் நான் சொல்லவே இல்லையே. நம்மளோட உடம்பும் இந்த ஆன்மாவும் கிரகிச்சுக்கிறதுக்காக சில அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதில சொல்லப்பட்டிருக்கிறதால அத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்றேன். இதுக்கே நீங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல முடியாதவங்களுக்கு ராமநாமம் சொல்லியிருக்கேன். லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல முடியாதவங்களுக்கு நான் லலிதா சப்த நாமாவளி சொல்லியிருக்கேன். எல்லாமே தமிழ்ல இருக்குதே. அந்த மாரி உட்காந்துக்கிட்டு எந்த கோவிலோ அங்க படிச்சு பாருங்க. என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ ஒரே நாள்ல நடக்கும். நான் வந்து உங்களுக்கு என்னோட அனுபவத்த சொல்றேன். ஏன்னா, இப்போ பதிவு பெருசா போயிட்டே இருக்கு. மன்னிச்சிடுங்க. ஒரு நாள் நான் வந்து பௌர்ணமி எப்பவுமே குலதெய்வம் கோயில் பௌர்ணமிக்கு நான் வந்து போ முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு வேலை இருக்கும். இல்ல ஏதாவது ஒண்ணு வந்துரும். பௌர்ணமிக்கு போயிருக்கேன். மறுநாள் வந்து அவங்களுக்கு வந்து யாகம் வளர்க்க போறாங்களாம். சரி ஓகே நம்ம ஏதாவது வாங்கி குடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்ட்டாங்க. சரி எனக்கு கொஞ்சம் வருத்தம். என்னடா இது இதான் கேட்பாங்க வாங்கி குடுத்தா நல்லா இருக்குமே! அப்படின்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா, கோவில்ல இது ஏற்கனவே 2, 3 தடவ நடந்திருக்கு எனக்கு. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில பாத்திரங்கள்லாம் சுத்தம் இல்லாம கொண்டு வந்து வச்சாங்க கழுவுறதுக்கு. அப்ப சில விளக்குலாம் கொண்டு வந்து வச்சாங்க. நான் உடனே அவங்க கழுவுறவங்ககிட்ட பார்த்தேன். கழுவுறதுக்காக கேட்டுருந்தாங்க. நல்லா கேளுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க வந்து நார்மலா தான் கழுவுவாங்க. நான் உடனே கேட்டேன், "நான் கழுவலாமா?" அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒரு மாரி பார்த்தாங்க. "ஏன்பா?" அப்படின்னாங்க. "இல்லங்க இது என்ன இருக்கு கோவில் தொண்டு தானே, செய்றது யார் வேணா செய்யலாமான்னு." அப்புறம் உள்ள போயிட்டு அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க, "இல்ல சார் அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. எதுக்கு?" அப்படின்னாங்க. "இல்லங்க எனக்கு என்னமோ செய்யணும்னு தோணுது. செஞ்சா என்ன?" அப்படின்னா, "சரி ஓகே உங்க விருப்பம்" அப்படின்ட்டாங்க. நான் உடனே போயிட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்து பொறுமையா கழுவிட்டு இருந்தேன். நீங்க நம்பவே மாட்டீங்க. நான் இதெல்லாம் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நீட்டா
மன திருப்தியோட பண்றேன். பண்ணி முடிச்சுட்டு, நான் வந்து என்ன பிரார்த்தனை பண்றேன்னா, எனக்கு ஒரு விஷயம் சாதகமா முடியணும். அது மூலமா எனக்கு பணம் வேணும் இப்போதைக்கு. நான் வந்து பிரார்த்தனை முன்னாடியே அம்பாள்ட்ட பண்ணிட்டேன். அதான் என்னோட பிரார்த்தனை. இந்த வேலையெல்லாம் முடிச்சு குடுத்து கிளம்பும்போது லேட் ஆயிடுச்சு. நான் உடனே செஞ்சு குடுத்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். மறுநாள் சொல்லி வச்ச ஆவல. நான் மொத நாள் எந்த நேரத்துக்கு அந்த வேலைய முடிச்சு குடுத்தனோ, அந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வருமா? வராதான்னு சந்தேகத்துல இருந்த தொகை வந்து என் அக்கவுண்ட்ல வந்தது. அவ கண் திறந்து பாப்பான்னா, அடுத்த நொடி பாப்பா. செய்யுங்க. நீங்க வந்து எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கூட, ஏதாவது ஒரு ஆலய திருப்பணி, ஆலயத்துல இருக்க ஏதாவது ஒரு கரைய போக்குங்க. உங்க ஆன்மாவுல படிஞ்சிருக்கிற கர்மம் அப்படிங்கிற கரை உங்கள விட்டு ஓடும். இத தான் நான் சொல்லுவேன். மந்திரம் படிக்க வரல சார், ஸ்லோகம் படிக்க வரல, தான தர்மம் பண்றதுக்கு வசதி இல்ல, ஆலய திருப்பணி பண்றதுக்கும் வசதி இல்ல. ஆலய தூய்மை, உழவார பணியில ஏதாவது ஒண்ண தொடு. நான் ஏன் இப்ப பௌர்ணமின்னு சொன்னேன் அப்படின்னா, பௌர்ணமி அப்ப நீங்க வழிபாடு பண்ணும்போது நிச்சயமா நெறைய பேர் வருவாங்க. யாராவது ஒரு ஏதாவது ஒரு குப்பைய போடுறது, ஆலயத்துக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் அப்ப அத கிளீன் பண்ணுங்க. இது வந்து உங்களோட வாழ்க்கையில பெரிய விஷயத்த பண்ணும். அதே மாரி முடிஞ்ச அளவுக்கு பகவான் பத்தின நல்ல விஷயங்கள பரப்புங்க. பெரிய இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா. வேதபுரின்ற ஊரு. வேத விஷ்ணுன்னு நெனைக்கிறேன் அந்த ராஜா பேர். அவர் என்ன பண்றாருன்னா, கணக்கெடுத்து பார்க்குறார். எந்தெந்த ஊர்லலாம் வரி நிலுவையில இருக்கு, யார் யார் கட்டியிருக்கா, எல்லாத்தையும் எடுத்து சொல்லுப்பா அப்படின்னா, ஒரு ஊர் மட்டும் சொல்றாங்க. என்ன ஊரு அப்படின்னா, அந்த ஊர் பேர சொல்லி, இந்த ஊர்ல மட்டும் வரி தவறாம வந்துட்டு இருக்குது அப்படின்னா, பரவாயில்லையே நல்ல ஊரா இருக்குது. என்ன ஊர்ல அந்த ஊர்ல என்ன விசேஷம்? என்ன அங்க இருக்குது? இப்போ ஒரு இடத்துல நல்லா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க விவசாயம் செல்வ செழிப்பா இருக்கும். வாழை நல்லா விளையும், கரும்பு நல்லா விளையும். அந்த மாரி கேட்டா, அந்த ஊர் ஒரு வறண்ட பூமி. என்னப்பா சொல்ற? வறண்ட பூமியிலிருந்து நமக்கு வருமானம் சரியா வருதா? அப்படின்னது, ஆமா சாமி இந்த மாரி வந்துட்டு இருக்குது. போய் பாருங்கன்னது. ராஜா உடனே பார்க்குறாரு நோட்ட வாங்கி. என்னடா இது இந்த ஊர் வறண்ட பூமின்றான், தண்ணிக்கே வழி இல்லன்றான். இவங்க எப்படி வரி கரெக்ட்டா கட்டுறாங்க? சரி அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு ஒற்றன் அனுப்பி, எப்படி விவசாயம் நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னா, ஒற்றன் போறார். போன ஒற்றன் போயிட்டு என்ன ஊர்ல நடக்குது எல்லாத்தையும் வந்து ராஜாட்ட சொன்னா, ராஜாவுக்கு புரியாச்சு. என்னப்பா சொல்ற? அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவே கிளம்பி போறாரு. போனா ஒரு கோவில். ஒரு கோவில்ல காலையில ஒருத்தர் வந்து குளிச்சுட்டு, அதாவது ஸ்நானம் முடிச்சுட்டு சூரிய உதயம் முடிச்சு ஸ்நானம் முடிச்சுட்டு கரெக்ட்டா வந்து கோவில்ல உட்காந்துப்பார். உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பக்தி கதை. என்ன சொல்லுவாரு? ஏதாவது ஒரு பக்தி கதைய சொல்லுவார். அவ்வளோதான். ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்க சொல்ற அந்த கதைய கேட்டுப்பாங்க. மறுபடியும் அவங்கவங்க வேலைய இவ்வளோதான். இப்படி நாட்கள் போகுது. ஆனா, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 10, 15 பேர் வந்து தினமும் இவர் சொல்ற வயோதிகம் ரொம்ப வயசானவங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஏழ்மையில இருக்கிறவங்க மாரியும் இருக்கும். அதே நேரத்தில சந்நியாசம் ஏத்துக்கிட்டவங்க மாரியே வருவாங்க. கரெக்ட்டா இவர் கதை சொல்ற நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வருவாங்க. இவர் கதை சொன்னத கேட்டுட்டு போயிடுவாங்க. இவரு பலமுறை சொன்ன கதைய திருப்பி சொல்லுவார். ஆனாலும் அவர ரொம்ப வாழ்த்தி, அந்த ஊரையும் வாழ்த்திட்டு போவாங்க. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதுதான் தினமும் நடக்குதே தவிர, மத்தபடி மக்கள் எப்பவும் போல அவங்க வேலைய பார்க்குறாங்க. தண்ணி வந்து மழை தவறாத அந்த ஊர்ல பெய்யுது. விளைச்சல் எல்லா ஊர விட 4, 5 மடங்கு அதிகமா இருக்குது. எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாம இருக்கிறாங்க. என்னடா இது? எப்படி இது நடக்குதுன்னு ராஜாவுக்கு உடனே மண்டை கொடைஞ்சிட்டு, இதுதான் ராஜா ஆச்சரியமா கேட்ட விஷயம். வந்து அந்த கதை என்னதான் சொல்றாருன்னு சொல்லி கேட்கறதுக்காக ராஜா வந்து சரியா நிக்கிறார். இப்ப அந்த மனுஷன் வந்து போயி சூரிய உதயம் ஆன உடனே ஸ்நானம் பண்றாரு. ஸ்நானம்னு ஒண்ணும் இல்ல குளிக்கிறார். குளிச்சுட்டு நேரா வந்து கோவில் மேல படிக்கட்டு பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு படிக்கட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ ஒரு கதை சொல்றார். என்னன்னா, ஒரு நாள் ஒரு இதிகாசத்திலேருந்து நடந்த ஒரு நாள் கதைய சொல்றார். சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிக்கும்போது பார்த்தா, பக்கத்துல இவங்க எல்லாம் வந்து அவரு படிக்கட்டுல உட்காந்துக்கிட்டு சொல்றார். இவங்க எல்லாருமே படிக்கட்டு பக்கத்துல நின்னுகிட்டு அப்படியே கேட்கறாங்க. கொஞ்சம் பேர். கேட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, வாழ்த்துறாங்க. எல்லாரும் எல்லா வளங்களோட வாழணும்னு வாழ்த்திட்டு அவங்க போயிடுறாங்க. யார் இவங்க? என்ன இவங்க வாழ்த்துறாங்க? எப்படி இதெல்லாம் நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, தீவிரமான இவர் வந்து பெருமாள் பக்தர் இவரு. நேரா பெருமாள் கோவில் போய் பெருமாள்ட்ட மனசார பிரார்த்தனை பண்றார். இதுவரைக்கும் உன் பேர்ல இங்க நான் வந்து நீதி தவறாது பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன். இங்க இந்த ஊர்ல மட்டும் இப்படி ஒரு அதிசயம் நடக்குதே. அது எப்படி நடக்குது? அப்படின்னு சொல்லி ஒரு பெருமாள்ட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணி மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணிட்டு போய் தூங்க போயிறார். கனவுல பெருமாள் வரார். என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல கதை சொல்றார்ல, அந்த நபரோட மனைவிக்கு வந்து அவரும் பெருமாள் பக்தர். மனைவிக்கு வந்து என்னன்னா, இனம் புரியாத நோய் ஒண்ணு வந்துருச்சு. வைத்தியம் எவ்வளோ பார்த்துமே குணப்படுத்த முடியல. அப்ப அவர் ஒரு நாள் பெருமாள்ட்ட அழுதி கதறும்போது, அவங்க சொல்றாங்க, "புண்ணிய பலனால மட்டும் தான் காப்பாத்த முடியும்னா, இந்த புண்ணிய பலன அடையறதுக்கு என்ன வழின்னு?" சொல்லி அவர் பெருமாள்ட்ட கேட்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, பெருமாள் வந்து இந்த மாரி ஆன்மீக விஷயங்கள அது சொல்றதால ஏன்னா அவர்கிட்ட வசதி எல்லாமே இருக்கு. எல்லாம் செய்ய முடியும். இருந்தா கூட அத விட விரைவா புண்ணிய பலன் வேணும் அவருக்கு. என்ன பண்ணும் அப்டின்னா, ஆன்மீக விஷயங்கள நம்ம ஆன்மீக தானம் தான் விஷய தானம் பண்ணா விரைவில புண்ணியம் வரும். ஏன்னா சாப்பாடு போட்டா கூட அவன் சாப்ட்டு அது செரிமானம் ஆனா தான் அந்த புண்ணியம் நம்ம கணக்குல வரும். நீங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது அவன் அந்த காது குடுத்து யாராவது கேட்டுட்டாலே உங்களுக்கு அது புண்ணிய கணக்குல வந்துரும். ஒரு வேள நீங்க சாப்பாடு போட்டு, அந்த சாப்பாடு அவனுக்கு செரிக்காம வாமிட் பண்ணிட்டான்னா, அது புண்ணிய கணக்குல ஏறாது. இது நெறைய பேருக்கு தெரியாது. ஆனா விஷயம் அப்டி கிடையாது. அவன் காது குடுத்து வாங்கிட்டு அவன் செய்யலனா கூட, அது உங்க புண்ணிய கணக்குல இருக்கும். இத சொன்னோனே இவரு என்ன பண்றாரு, டெய்லியும்
கதையிலயும் வந்து ஒரு இதிகாசமா எடுப்பார். எப்படின்னா, ஒரு நாள் ஒரு சிவன் கதை சொல்லுவார். ஒரு நாள் வந்து ராமாயணத்தை சொல்லிட்டே வருவார். ஒரு நாள் அன்னைக்கு ராஜா கேட்டது மகாபாரதத்துல 7ஆம் நாள் போரோ 8ஆம் நாள் போரோ வந்து விவரிச்சு அவர் சொல்றது. இவரு இப்படி சொல்றதால அங்க நிறைய பேர் வந்து கேட்கறாங்கல்ல, அவங்க யாரு அப்படின்னா, ஒருத்தர் ஆஞ்சநேயர். மத்த எல்லாம் சிவன், பார்வதி, முருகன், விஷ்ணு இந்த மாதிரி எல்லா கடவுளுமே வந்து அவர் சொல்றத கேட்பாங்களாம். அதுவும் இல்லாம சொன்ன கதையே சொன்னா கூட எங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பரப்பப்படுதோ அங்க பகவான் வந்துருவார். அப்படி அவர் தினமும் சொல்றதால அவர் அதிகமா சொன்னது பாகவதம் தான். அதை அந்த ஊர்ல கேட்க கேட்க அந்த ஊர் வந்து அந்த சூழ்நிலை மாறவே இல்லையா. எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஊர் செல்வ செழிப்பா இருக்கிறதுக்கு தேவையான விஷயம் என்னவோ அது அத்தனையுமே இருக்குமா. இது வந்து ஒரு பண்டிதரோட கதையில வரும். அது பண்டிதர் சொல்லுவார். அவரோட விஷயத்துல சொல்லும்போது இதை சொல்லுவார். என்னன்னா, மனிதன் வந்து தேவையான அத்தனை விஷயத்துக்காகவும் ஓடிக்கிட்டு இருக்கானே, அது அத்தனையும் மந்திரம் சொல்றதால கிடைச்சிருமான்னு ஒரு பண்டிதர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்பான். என்னன்னா, இப்போ பணம் வேணும்ல இந்த உலகத்துல வாழ்றதுக்கு. இந்த பணத்தெல்லாம் மந்திரம் நீங்க சொன்ன மாதிரி மந்திரம் சொல்லிட்டு செவனேன்னு உட்காந்தா கிடைச்சிருமான்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் இந்த கதை. ஏன்னா, பருவம் தவழாம மழை பெய்யும். விவசாயம் 3 மடங்கு அதிக லாபம் கொடுக்கும். நோய் நொடி செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் இன்பமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் கடைசியா சொல்லுவார். என்ன அப்படின்னா, அவர் எல்லாம் முடிச்சுட்டு என்ன தெரியுமா சொல்லுவாரு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம ராம ராமன்ற மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவார். இதனாலதான் அத்தனை பேரும் இந்த ராமநாமம் கேட்கிற இடத்துக்கு அத்தனை பேரும் வரதால அந்த ஊரே செல்வ செழிப்பா இருந்தது அப்படின்னு சொல்லுவார். நானும் இதுதான் சொல்லுவேன் உங்ககிட்ட. முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றது தான் நீங்க வந்து அப்படியே கேட்கணும்னு கிடையாது. எத்தனையோ பேர் நல்லுள்ளங்கள் இது மாதிரி எத்தனையோ நல்ல கதைகள்லாம் சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, தெரிஞ்சுக்கிங்க. மற்ற பேருக்கு சொல்லுங்க. சொல்லிட்டே வாங்க. இதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம். இந்த புண்ணியத்தை தாண்டி உங்களோட கர்மம் வேலை செய்யுமா? 100% செய்யாது இல்லையா? அதே போல எப்பெல்லாம் வந்து மாத பிறப்பு இல்லைன்னா பௌர்ணமி, வருட பிறப்பு வருதோ உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றத வழக்கமா அப்படி போய் குலதெய்வம் கோயிலுக்கு வழிபாடு பண்ணும்போது 9 தேங்காய் மூடி 9 தேங்காய் மூடியில நெய் ஊத்தி 9 தேங்காய் மூடியில நெய்யை ஊத்தி திரிய போட்டு அதை உங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு அந்த நெய் தீபத்தை, அதாவது தேங்காயில நெய் போட்டிருக்கீங்கல்ல, அந்த நெய் தீபத்தை ஏத்தி உங்க குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை வைங்க. அது எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் உங்க குலதெய்வம் ஒரே நாள்ல நடத்தி ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வத்துக்கு முன்னாடி ஏத்தவில்லை சார்னா, குலதெய்வம் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்குள்ள எங்க ஏத்துனாலும் ஒரே பலன் தான். அதுக்காக நேரா வச்சு ஏத்தி அந்த நெய் கீழ ஊத்தி அதில வழுக்கிட்டு 4 பேர் விழுந்து அது பாவம் தான் வந்து சேரும். நிறைய கோவில்ல முன்னாடியே அம்பாள் சன்னதி இருக்குன்னா, முன்னாடியே நெய் தீபம் ஏத்துற மாரி இடம் இருக்கு. அங்க 9 தேங்காய் மூடி எடுத்துட்டு போறீங்க. தேங்காய் மூடி அப்படியே வச்சீங்கன்னா, என்னது தரையில நிக்காது. ஒரு வாழை இலை பரப்பி கொஞ்சமா பச்சரிசி தூவி, அந்த பச்சரிசி மேல தேங்காய நிக்க வச்சீங்கன்னா நிக்கும். இப்போ 9 தேங்காய் மூடி மேலயும் நெய்ய ஊத்துறீங்க. திரி போடுறீங்க. மந்திரம் அம்பாளோட சன்னதியா இருந்தா அம்பாள் மந்திரம், சிவனோட சன்னதியா இருந்தா சிவன் மந்திரம், உங்க குலதெய்வம் எதுவோ அந்த சாமியோட பேர சொல்லிக்கிட்டு, நீ தான் துணைன்னு சொல்லிட்டு அந்த 9 தீபத்தையும் ஏத்தி உங்க கோரிக்கை என்னவோ வேண்டி பாருங்க. ஒரே நாள்ல உங்க தலைவிதியே மாறும். நல்ல நேரமே இல்ல சார், என் வாழ்க்கையில அவ்வளோ அடிபடுறேன்னு சொல்றவங்க கூட அடுத்த நிமிஷமே வாழ்க்கைய சுகபோகமா வாழத் தொடங்குவீங்க. அந்த தெய்வம் கண் திறந்து உங்களுக்கான அத்தனை விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கும். குலதெய்வத்தை மீறின சக்தி இந்த உலகத்துல வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. எல்லா தெய்வங்களும் உங்க குலதெய்வ ரூபத்துல இருக்கிறதா சொல்லி நம்மளோட எல்லா புராணங்களும் சொல்லுது. பெரியவாவே நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா முறையா எல்லா வழிபாட்டுக்கும் முந்தி குலதெய்வ வழிபாட்ட பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வியாபாரம் பண்றோம், தொழில் பண்றோம், மத்த ஸ்தலங்கள் இல்லாம வீட்லயும் நம்ம வந்து வெள்ளி, செவ்வாய் சாம்பிராணி போடுற வழக்கம் வச்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நெருப்பு சாம்பிராணி போட முடியல அப்படின்னா, நீங்க கப்பு சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கினா கூட அந்த கப்பு உள்ள வந்து ஏதாவது பொருள் வைக்கிற மாதிரி கப்பா உள்ள மாதிரி சாம்பிராணி வாங்கிக்கிங்க. அதுக்குள்ள நான் சொல்ற மாதிரி குங்கிலியம் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இந்த குங்கிலியத்தை வந்து அந்த கப் சாம்பிராணிக்குள்ள வச்சு சாம்பிராணி போடுற வழக்கத்தை வச்சுக்கோங்க. நார்மலா நெருப்பு சாம்பிராணினா நேரடியாவே அந்த குங்குலியத்தை பொடி பண்ணி போடலாம். இப்படி போடுறதால தெய்வ கடாட்சம் நம்ம வீட்ல நிறைஞ்சிடும். வந்து வார்த்தைகளால சொல்லப்பட்ட அசுப பலன் நம்ம வீட்டுக்குள்ள இல்லாம நல்ல தெய்வம் கடாட்சம் நிறைஞ்ச வீடாகவும் தெய்வ அருள் நிறைஞ்ச வீடாகவும் இருக்கும். இந்த குங்கிலியத்துக்கு நல்ல தெய்வ சக்தியையும் என்ன சொல்றதுன்னா பாசிட்டிவான விஷயங்களையும் நம்ம வீட்டில் தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு பலன் இருக்கு. நீங்க வேணும்னா ஒரு 7 நாள் தொடர்ந்து போட்டு பாருங்களேன். நான் சொல்றேங்கிறதுக்காக ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறீங்கன்னா தொடர்ந்து ஒரு 7 நாள். மற்றவங்க வந்து வெள்ளி செவ்வாய் போட்டாலே போதும். பௌர்ணமி, மாத பிறப்பு இந்த மாதிரி ஏகாதசி நம்ம மற்ற நாளில் சாமி கும்பிடுவோம்ல, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி இந்த மாதிரி நாட்கள் அந்த நாளில் போட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே வந்து நல்ல பலன் கொடுக்கும். இந்த சாம்பிராணி போடுறதுங்கிறது இந்து மதத்தில் மட்டும் இல்லை, எல்லா மதத்துக்கும் இந்த பழக்கம் உண்டு. ஏன்னா சாம்பிராணிக்கு அப்படி ஒரு தெய்வ சக்தி உண்டு. அதே மாதிரி கடைசியா இந்த விஷயத்தோட இந்த பதிவு முடிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டம் எனக்கு வந்து ரொம்ப கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள் என்ன இருக்கோ அதை வச்சு உணவு தயார் பண்ணிட்டு போய் தொடர்ந்து
ஒரு 3 நாள் ஒரு 3 பேருக்காவது ஒரு நாள் ஒருத்தருக்கு, அடுத்த நாள் இன்னொருத்தருக்கு, அடுத்த நாள் இன்னொருத்தருக்கு. மொத்தமே 3 பேருக்கு தான் நீங்க குறைஞ்சது 3 பேர். 3 பேருக்காவது உணவு குடுத்தீங்கன்னா, நீங்க எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் தலையே போகக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய கஷ்டம் கூட உங்கள விட்டு ஓடும். ஏன்னா, நம்ம ரொம்ப ஏழ்மையில இருக்கும்போது கூட மனம் வந்து ஒருத்தருக்கு அன்னதானம் குடுத்தா கூட நம்ம கர்மாவுல 90% பகுதி கழிக்கப்படுறதா சொல்லப்படுது. இது ஏன்னா, அன்னதானம்ங்கிறது வந்து ரொம்ப உயர்வான தானம். அந்த அன்னதானம் வந்து ஒரு உயிருக்கு அதோட உயிர்நிலையை நீட்டிக்கிறதுக்காக பயன்படுறதால பெரும் பங்கு உண்டு. ரொம்ப வறுமையில இருக்கிறேன் சார். அடுத்த வேள சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்படுறேன்னா கூட, இன்னைக்கு நீங்க சாப்பிட வச்சிருக்கிற சாப்பாட்ட கூட ஒருத்தருக்கு தானம் பண்ணீங்கன்னா, அத விட பெரிய தானம் கிடையாது. நான் அப்படிதான் தானம் பண்ணணும்னு சொல்லல. நீங்க அப்படி புரிஞ்சுக்காதீங்க. அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. ஒரு கஷ்ட நிலையில கூட இன்னொரு ஜீவனோட கஷ்டத்த உணர்ந்து நம்ம உதவி பண்ணும்போது, இறைவன் நமக்கான நேரத்த ஒதுக்கி, நமக்கு என்ன தேவையோ அத குடுக்குறார். அதனால தான் அதோட அர்த்தம் அப்படி. மேல சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட நீங்க கமெண்ட்ல கேளுங்க. திரும்பவும் சொல்றேன். எந்த மந்திரமும் சரி, வழிபாடும் சரி, எந்த ஒரு விஷயமும் நம்பிக்கையோட பண்ணணும். இறைவன் நமக்கான நேரத்த கண்டிப்பா ஒதுக்கி நமக்கு குடுக்க வேண்டியத உடனே குடுப்பாரு. அதே மாரி அந்த பிரதட்சண மந்திரத்த நான் உங்களுக்கு இப்ப ஸ்லைட்லயும் போட்டுர்றேன். கமெண்ட்லயும் குடுத்துர்றேன். அத சொல்லிக்கிட்டு கூட நீங்க வந்து அடிப்பிரதட்சணம் பண்ணலாம். அடிப்பிரதட்சணம் 108 பண்ணீங்க அப்படின்னா, என்னோட தனிப்பட்ட கருத்து சொல்றேன். அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும். அத விட நீங்க கோடியில கடன் வச்சிருந்தா கூட அத தீர்க்கறதுக்கான சுலபமான வழி உங்கள தேடி வரும். கடன்னால தான் பிரச்சனை இருக்குது சார் எனக்கு அப்படின்னீங்கன்னா, நீங்க எந்த கோவிலோ 108 முறை பிரதட்சணம் அது விநாயகர் கோவிலாவோ, முருகன் கோவிலாவோ, இல்ல சிவன் கோவிலாவோ, பெருமாள் கோவில் எந்த கோவிலா வேணா இருக்கலாம். அடிப்பிரதட்சணம் 108 சுத்து சுத்துனீங்க அப்படின்னா, நீங்க கோடியில கடன் வச்சிருந்தா கூட விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள்ல யார் மூலியமாவது உதவி கிடைக்கும். உடனே அதுலேருந்து வெளில வந்துருவீங்க. நீங்க வேணா செஞ்சு பாருங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.